அப்படி நின்னா கீழ்பாக்க ஆஸ்பத்திரி தான் சார் கூட்டி போவாங்க. அரே சைதர் கே பச்சே 10 வருஷமா அங்க தான் இருக்குது. நீ வந்து ரிலீஸ் பண்ணு. அட கரும்பம் பிடிச்சவனே. குதாஃபீஸ். உருப்படியா பேசுறேன், ஒருத்தன் கூட லைன்ல வர மாட்டேங்கிறானே. எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? அப்பா என்ன படைச்சவனே. ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இருக்கிறது பார்த்தா நீ வேறயா? நீ ஏன்டா வந்த? டேய் நீ தானடா கூப்பிட்ட? நான் அந்த ஆண்டவனை கூப்பிட்டேன். டேய் பெத்தவனை மதிக்காத உன்னை இந்த ஆவியே மதிக்காது. அந்த ஆண்டை உன்னை எப்படி மதிப்பான்? ரொம்ப ஓவரா பேசாத. வந்தது வந்துட்ட, வெளியில போறதுக்கு ஒரு வழியை சொல்லு. அதாவது ஸ்ரீ 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 மகான் மகான் ஸ்ரீ மகான் என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் எங்கேயாவது ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியா தப்பிச்சிருங்கிறார். ஓஹோ, அப்ப நான் உன்னை குடும்பப்படுத்தும் போது நீ எந்த ஓட்டையை தென்ன? நீ பண்ண கொடுமையெல்லாம் ஓட்டையா மாறி நான் மேல போய் மகா சந்தோஷமா இருக்கேன்டா. ஓ, நீ மகா சமாதி ஆகிறதுக்குள்ள மரியாதை வெளியில போயிரு. டேய் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேக்குறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஆட்டம் காட்டுற? போக மாட்டேங்குது. கையே நுழைய மாட்டேங்குது. டே அப்பா, ஏதோ மகான் சொன்னாருன்னு ஓட்டையை காட்டுறேன்னு சொல்லிட்டு எலிங்க இருக்கிற கோட்டையை காட்டிட்டேடா பாவி. டேய் மகனே, என் வாழ்க்கையிலே இந்த 3 நாள் தாண்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ பிறந்ததுல இருந்து இந்த 30 வருஷமா என்னைய பாடாப்படுத்தி கஷ்டப்படுத்தினியே, இப்ப கஷ்டம்னா உனக்கு என்னன்னு புரியுதா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணையா? நல்லா யோசிச்சு பாருடா. டேய் என்னடா பண்ற? ஏண்டா ஒண்ணுக்கு வந்தா அப்பா மேலே அடிப்ப? சரி சரி வா தொடச்சு விடுற. டேய் டேய் ஏண்டா இந்த வயசுலயுமா? ஐயோ ஏண்டா அப்படி? பாத்ரூம் போடா போ. சே டேய் இப்போமாடா என்னப்பா பண்றது? 2 மணி ஆனா ஒண்ணுக்கு வந்துருது. பாத்ரூம் போடா போடா. டேய் நீ என்னைக்காவது உன்னை பெத்த அப்பனை மதிச்சிருக்கியா? பெரியவங்களை மதிக்கலன்னு வச்சுக்க, இதுதான்டா கெதி. உன் புள்ள மேல நீ பாச வச்சிருக்க, அது மாதிரி தானே நான் என் புள்ள மேல பாச வச்சிருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுனியே. இந்த 2 நாள்ல நான் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டப்பா. பெத்த ஒன்ன மட்டும் இல்ல, பெரியவங்களையும் இனிமே நான் மதிக்கிறேன். என்னால இனிமே எந்த பெரியவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. வந்துருச்சுடா, வந்துருச்சு. என்னது நம்ம ஹவுஸ் ஓனர் வாய்ஸ் இருக்கு? அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இழுத்துட்டு போறாங்களே, என்ன பண்ண? சமீப காலமாக நமது நாட்டில் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் அதிகரித்து வருகிறது. அது போன்ற சம்பவம் தான் இது. ஜன்னல் வழியா எட்டி பாத்தியல்ல, அதான் அந்த பீட புடிச்சவனை கைது பண்ணி கூட்டி போறானா? இனிமே நமக்கெல்லாம் விடுதலை தான். தமிழ்நாட்டில் கந்து வட்டி ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. கொடுமைகளால அதிகம் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான்.
அதாவது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். கோவிந்தன் பாண்டி என்பவருக்கு 10,000 ரூபாய் மீட்டர் வட்டிக்கு கொடுத்திருக்காரு. அந்த கடனுக்கு வட்டி கேட்டு அடிக்கடி பாண்டிய மிரட்டி வந்துதான் நமக்கு தகவல் வந்திருக்கு. கடன் வாங்கிய பாண்டியை 4 நாட்களாக காணவில்லை. இந்த கோவிந்தன் தன் கணவரை கடத்தி கொண்டு போய் மிரட்டி இருக்கிறார் என்று பாண்டியன் மனைவி சிவகாமி போலீசில் கம்ப்ளைண்ட் செய்துள்ளார். இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் இந்த கந்து வட்டி கோவிந்தன் தான். சார் விட்டுருங்க சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். உன்னால தாண்டா நான் இங்க வந்து அவஸ்தைப்படுறேன். லீவ் இட், லீவ் இட், லீவ் இட். கிட்ட வாங்கடா. இதுக்கு மேல ரிவிட் அடிக்கிறதுக்கு என்கிட்ட என்னடா இருக்கு? அண்ணே. பேசாம வாங்கடா. அண்ணே ரிவீட் இல்லனே, லீவ் இட், லீவ் இட், லீவ் இட்னே. விட சொன்னானா? டேய் கிட்னாப் பண்ண 7 வருஷம்டா. டேய் கிட்னாப் பண்ணா 14 வருஷம்டா. டேய் கிட்னாப் பண்ண 7 வருஷம்டா. டேய் கிட்னாப் பண்ணா சரி. 14 டேய். வருஷம்டா. வாங்கடா இங்க. அண்ணே சொல்லுங்க. கிட்னாப்னு பேசிக்கிறீங்களே, கிட்னாப்னா என்னடா அர்த்தம்? நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதாவது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த கோவிந்தன் தான் பாண்டிய கடத்திருக்கிறதா சொல்றாங்க. பாண்டியன் நிலைமை இப்படி இருக்க, பாண்டியன் மனைவியை அவர் வாடகை இருக்கும் வீட்டின் முதலாளி வாடகை தரவில்லை என்று நேரங்காலம் பார்க்காமல் நடு இரவில் கூட வீட்டுக்கு சென்று தொல்லை கொடுத்துள்ளார். அவர் மேல் ஈவ் டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார் பாண்டியன் மனைவி சிவகாமி. இந்த கொடுமையை பத்தி ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இருமா, ஏன் பொங்குற? சார் சீக்கிரமா சொல்லுங்க சார். முன்னாடி வந்தாச்சு. லைட்டிங் ஓகேயா? இப்ப சொல்றேன் கேளுங்க. நான் வாக்கிங் போக முடியாத ஒரே காரணத்துக்காக தான் ஆள் வச்சு வாக்கிங் போயிட்டு இருக்கேன். உன் வீட்டு கதவை நான் தட்ட முடியாத ஒரே காரணத்துக்காக தான் ஆள் வச்சே கதவை தட்டுனேன். என்ன போய் இப்படி பழி வாங்கிட்டே பாருங்க. ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமா பேஸ்கெட் பால்ல கால்ல கட்டி வச்சு கூட்டி போறாங்க. ஏன் மேல ஈவ் டீசிங் கேஸ் போறாளே உன் பொண்டாட்டி நல்லா இருக்குமா? இந்த வீட்டை நீயே வச்சுக்க, வாடகையே தர வேணாப்பா. நீ வெளியே வந்தா போதும்பா. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா சட்டா போடுங்கப்பா. போலாமா? வாங்க, இத பத்தி மீட்டர் வட்டி கோவிந்தன் என்ன சொல்றாருன்னு அவரையே கேட்போம். சார், இத பத்தி நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நம்பி எனக்கு நீ வட்டியும் கொடுக்க வேண்டாம், அசலும் கொடுக்க வேண்டாம். நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம். தீபாவளி கொண்டாட நானே பணம் தர்றையா. உனக்கு கடன் கொடுத்த பாவத்துக்கு மணி அடிச்சாதான் சோறுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியா. நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துரு ராஜா. உன் கால்ல வேணாலும் விழுகிறேன். எங்க இருந்தாலும் வந்து சேரு ராஜா. என்ன படார கட் பண்ணிட்டானே, திரும்ப கூப்பிடுவோம். ஹலோ, நான் தாண்டா கந்து வட்டி கோவிந்தன் பேசுறேன். சொல்றா. டேய் என்னடா சொல்றாங்கற? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. எப்படா பணம் கொண்டு வந்து தருவ? கையிலே வச்சிருக்கனே, வந்தேன் தர்றேன். டேய் 2 மாசமா இதையே தாண்டா பதிலா சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை வீட்டுக்கு தேடி வந்தா எஸ்கேப் ஆயி ஓடி போயிடுற. இன்னைக்கு மட்டும் நீ பணம் தரலைன்னு வச்சுக்க, ஒரு வாரம் கழிச்சு கொண்டாட வேண்டிய தீபாவளிய நாளைக்கே கொண்டாடிடுவேன். பாத்துக்க. புரியலையா? பாமூச்சு உன்னை கொண்டு போடுவேன். ஐயோ முளமாரி முடிச்ச வைக்க. பரம்போக்கு என்னடா பரதேசி? ரோட்ல போக வேண்டியவங்கள ஏன்டா ஏன் மேல வந்து ஏத்துறீங்க? அறிவுகட்ட முண்டா. புள்ளி வச்சுட்டு கோலம் போட மறந்த மாதிரியே ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறியே. உன்ன மாதிரி நான் இருந்திருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்து இருப்பேன். கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே. டேய் இதெல்லாம் என்னடா பொழப்பு? வெக்கமா இல்ல? டேய் உன்னெல்லாம் பாலைவனத்துல வச்சு தண்ணியே ஊத்தாம உன்னை சாகடிக்கணும், சாகணும். டேய் கோயிந்த பாவண்டா. இல்ல அவருடைய பணம் எங்கிட்ட தாண்டா இருக்கு. அந்த குடும்பமே என்ன நம்பி தாண்டா இருக்கு. நான் வட்டி பணம் கொடுத்தா தாண்டா அந்த காவாலி பைய தீபாவளிய கொண்டாடுவான். ஐயா, அவன் பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாருமே என்ன நம்பி தாண்டா இருக்காங்க. அட படுபாவி போடாங். திட்டத்தை நிப்பாட்டிட்டு சைலண்ட் ஆயிட்டான். வெயிட் பண்ணுங்கண்ணே, மனசு தளர விடாதீங்க, கண்டிப்பா திட்டுவான். அப்படியா சொல்ற? சரி கேப்போம். டேய் காட்டருமே. இப்ப திட்டாடா. வீணா என் வண்டியை ஸ்பாயில் பண்ணிட்டேடா. ஐயோ கண்ணாடி போயிருச்சு, ஐயோ சீட்டு போயிருச்சு, ஐயோ டயர்ல காத்து போயிருச்சு, ஐயோ பேரிங் போயிருச்சு. இதுக்கு 2000, இதுக்கு 2000, இதுக்கு 8000, இதுக்கு 8000, மொத்தம் 20,000 ரூபாய். டேய் இந்த 20,000 ரூபாயை நான் வாங்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன்டா.
டேய் நல்லா கவனிடா. எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த 20,000 ரூபாய் பணத்தை வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன்டா, நகரவே மாட்டேன். டேய் பணத்தை வாங்காம வர மாட்டேன்னு ரிப்பீட் பண்ணி சொல்றான்டா. அண்ணே அது ரிப்பீட் இல்லண்ணே, ரிவீட் ரிவீட். ச்சே, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏண்டா டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இப்படி எல்லாம் பேசலன்னா என்ன மாக்கான்னு சொல்லுவாங்க. சரிடா, கோபப்படாம கொஞ்சம் நிதானமா பேசுறா. கோபப்படாம எப்படி பேச சொல்ற? நான் பாட்டுக்கு 7 ரோட்ல என் வண்டியில வர்றேன், ஏத்த மாதிரி டைட்டானிக் கப்பல் என் மேல மோத வருது. அது வந்து எஸ்கேப் போனா பின்னாடி ரயில விட்டு ஏத்துறான். ஏண்டா டேய் கப்பலும் ரயில எப்படா ரோட்ல வரும்? புழுகாதடா டேய். இங்கிலீஷ் படத்துல டைனோசர் வந்தா நீங்க கேள்வி கேக்குறீங்களா? சம்பந்தமே இல்லாம பேசுறானே. நான் எப்படி 10 நிமிஷத்துல பணம் தர்றேங்கிறத நீ நம்புனியோ அதே மாதிரி இதை நீ நம்பித்தான். வையா போன. ஓ அப்பா, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்தி. ஐயோ, எல்லா நேரத்திலையும் போனா. ஹலோ, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் மண்டாட்டம் மண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இந்த பாடலை உங்கள் காலர் டோனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா? நீங்கள் 03ஐ அழுத்தவும். என்னங்க, எந்த பட்டனையும் அமுக்க வேண்டாம், பேசுங்க. நீயா? சொல்லுமா. இன்னைக்கு சீட் எடுக்கணும், மறந்துடாதீங்க. இப்பதான் பணம் கொடுத்தவன் பாம் வைக்கிறேன்னு சொல்றான், அதுக்குள்ள நீ ஒரு பாம் ரெடி பண்ணிட்டியா? அம்மா அம்மா என்கிட்ட போன் கொடுமா, நான் பேசுறேன். இருங்க, உங்க பையன் பேசுறான். பையனா? அப்பா அப்பா சொல்லுப்பா. எனக்கு மத்தாப்பு வாங்கிட்டு வாப்பா. அப்புறம் லக்ஷ்மி பட்டாசு வாங்கிட்டு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வாப்பா. வாங்கிட்டு வரேன். அப்புறம் ஸ்பைடர் மேன் ட்ரெஸ் வாங்கிட்டு வாப்பா. ஸ்பைடர் மேனே வாங்கிட்டு வரேன்டா. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கிட்டு வாப்பா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். எல்லாம் வாங்கிட்டு வரேன், எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கப்பா. சொல்லுமா, புது ட்ரெஸ்ஸா? வாங்கிட்டு வரேன். போன வருஷம் வாங்கின ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சுப்பா. ட்ரெஸ்ஸுன்னா கிளியத்தாம செய்யும், புதுசு வாங்கிக்குவோம். எனக்கு கம்மல், வளையல், அப்புறம் புது செருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்பா. எல்லாம் 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 வாங்கிட்டு வரேம்மா. என்னங்க, காலையில ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல? ஆமா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. இங்க பக்கத்து கடையில 800 ரூபாய்க்கு புடவை பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு 800 ரூபாய் கொண்டு வாங்க. அப்புறம் ஒரு 2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே 4 பூவு, ஒரு மாலை, ஒரு பாடை, ஒரு குண்டா. வைடி போன. என்னங்க, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நான் சீட்டு பணம் எடுத்துக்கிட்டு வந்தா நீங்க தீபாவளியை கொண்டாடுங்க, இல்லன்னா என் திதியை கொண்டாடுங்க. வைடி போன. உனக்கு என்ன போடணும்ல? இன்னைக்கு நான் சீட்டு பணம் எடுத்தா உனக்கு எண்ணெய போடுறேன், இல்ல உன்னை எடைக்கு போட்டுட்டு நான் தண்ணிய போடுறேன். உன்னை இங்கே விட்டுறேன். எவன் தூக்குவான்? தூக்குனா டிராபிக்காரன் தான் தூக்குவான், அவனை நான் தூக்கிடுறேன். வட்டி பணம் 15,000, பட்டாசு ட்ரெஸ்ஸுன்னு 5,000. இன்னைக்கு ஏலத்துல 35-40 வந்தா கூட எடுத்துட வேண்டியதுதான். சீட்டு ஏல ஆரம்பிக்க போறோம். 50,000 ரூபாய் சீட்டு இது. 2,000 ரூபாய் கழிவுல இருந்து ஆரம்பிக்கிறோம். கேக்குறவங்க கேட்கலாம். 2,500, 3,000, 4,000, 7,000, 10,000 கேளுங்க. 12,000, ஒவ்வொருத்தரா கேளுங்க. அனாவசியமா பிரச்சனை வேண்டாம். 20,000, 20,100, 20,200, 20,400, 500, 700. என்னப்பா தம்பி பொறு, நான் காட்டுறேன். நம்மளை விட அதிகமா புடிச்சு வச்சிருக்கான். சுகர் பேஷண்டா இருப்பானோ? சரி, 25,000, 26, 27, 28, 29, 30,000, 30,000, 31, 31, 33,000. பணம் கிடைக்கும் முடிச்சிடலாமா? வாங்கிட்டு வந்துட்டேன்டா. 33,000 ஒரு தரம். சீக்கிரம் சொல்லியா? 33,000 2 தரம்.
நல்லா கேட்டுக்கங்கப்பா 33,000 3 தூரம் சீட்டை கொடுத்துட்டேன். ஏய், பாத்துப்பா, பொறுமையாப்பா. சீட்டு உனக்குதான். இந்தா, இதுல ஒரு கையெழுத்த போடு. ஏய், பதட்டப்படாதப்பா, பணம் எங்கேயும் போகாது. இருப்பா, தரேன் நல்லா. ஏன்பா சீட்டை எடுத்துட்ட, ஏழை விடும்போது எல்லாருக்கும் ஏதோ காட்டினிய குவாட்ரு, அது எனக்கு தரக்கூடாதா? உங்களுக்கு இல்லாத பாத்துப்பா, உடஞ்சிட போகுது. தேங்க்ஸ். போயிட்டு வா, போயிட்டு வா.